ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது மயில் ரூமில் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. அப்போ தான் சரவணன் வராங்க. மயிலை பார்த்தாவே நம்ம சரவணனுக்கு சுத்தமாக பிடிக்கல. இங்கெல்லாம் தூக்கம் கூட வராது. சரி, நம்ம மொட்டை மாடிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டெல்லாம் எடுக்கவும் உடனே மயில் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே, என்ன என்கிட்டலாம் நீ பேசவே பேசாத, உன்னை பார்க்கவே எனக்கு அருவெருப்பாக இருக்குது, பொய்க்காரி கூடலாம் என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, சும்மா நீங்கள் பொய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதவே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. என் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல. தயவு செஞ்சு நான் சொல்கிற விஷயத்தை இப்போ ஒரு கொஞ்ச நேரம் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லி தொலை அப்படி சொல்லிட்டு பயங்கர கோவமாக கேட்குறாங்க. உடனே மயில் இருந்துட்டு, இல்லை மாமா, கதிரும் ராஜு இப்போ எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். எங்கே இருப்பாங்க, இப்போ வீட்டுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் இல்லை மாமா, வீட்டுக்கெல்லாம் வரல. கதிரும் ராஜியும் பர்ச்சேஸ், அதாவது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் 2 பேருமா சேர்ந்து கடையில் நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டு அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ ஊர் சுற்றிட்டு இன்னுமே வரவே இல்லை மாமா அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அதுக்கு என்னப்ப அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாங்க. என்ன மாமா இப்படி பேசுகிறீங்க? நம்ம கல்யாணம் ஆன புதுசில் கூட அவ்வளோவா நம்ம எங்கேயுமே ஊரை சுற்றலை. ஒரே ஒரு இதுக்கு மட்டும் சென்னைக்கு போயிட்டு வந்தோம். ஆனால் அங்கே போயும் நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்ன சொல்ல வர, அதை டைரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். இல்லை மாமா, ராஜியும் கதிரும் சொந்தமாக பிஸ்னஸ் வச்சு நடத்துகிறாங்க. அவங்களுக்கு எக்கச்சக்கமான பணமெல்லாம் வரும், லாபமுமே நிறைய பார்ப்பாங்க. அதை வச்சு அவங்க வேணுன்றது எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாங்க. ஊரை சுற்றணும்னு நினச்சா சுற்றுறாங்க. அவங்க இஷ்டமாக அவங்க இருக்காங்க. நம்மளும் அப்படி இருக்கலாம்ல. நீங்களும் கடையில் வேலை பார்க்குறீங்க, அதுக்கான சம்பளம் என்னவோ நீங்கள் மாதம் மாமா கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம்ல. அந்த பணம் இருந்தது அப்படின்னா நீங்களும் நானும் எங்கேயாவது சினிமா பீச்சுன்னு போயிட்டு வரலாம். இல்லை நீங்கள் எனக்கு ஏதாவது ட்ரெஸ் இது எடுத்து கொடுப்பீங்க. இப்படி நமக்கு ஏகப்பட்ட செலவு இருக்குது இல்லை மாமா. நம்ம ஆசையெல்லாம் ஒழிச்சு வச்சுக்கிட்டு நம்ம இந்த வீட்டுக்காக உழைக்கணுமா, கஷ்டப்படணுமா? ஏன் செந்திலும் மீனாவும் கூட தனி கொடுத்துன்னு போயிட்டாங்க. இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் கூட அவங்க சம்பளத்தை அவங்களே தான் செலவு பண்ணிக்கினாங்க. ஆனால் நம்ம மட்டும் இந்த வீட்டுக்காகவும் கடைக்காகவும் உழைச்சிக்கிட்டே இருக்கணுமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வந்து நாடகத்தை ஆரம்பிக்கவும் இங்கே சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பார், தேவையில்லாமல் இப்போ பேசிக்கிட்டு இருக்க நீ எல்லாம் என் பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ இந்த வீட்டில் இருக்கிறதுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்படி இருக்கிறப்போ உன்னை பீச்சு பார்க்குன்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு ஊரை சுற்றணுமா? இந்த வீட்டுக்கே நீ அவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ பண்ண விஷயம், நீ சொன்ன பொய் எதுவுமே என் வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாது. நான் சொன்னாலும் யாருமே இப்போ நம்ப போகிறதில்ல. அந்த அளவுக்கு தான் இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே என்னை கெட்டவனை ஆக்கி வச்சுருக்க. இங்கே பாரு, உன்னை பற்றின மொத்த விஷயம் தெரிய வரப்போ நீ இந்த வீட்டில் இருக்க மாட்ட மயில். உன் அம்மா வீட்டில் தான் இருப்பேன். அது தெரியாத வரைக்கும் தான் நல்லது. தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக என் அம்மாவும் என் அப்பாவுமே உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் உனக்கு ஊரை சுற்றணும்னு தோணுதா? இங்கே பார், என் கடைக்காக என் குடும்பத்துக்காக நான் உழைப்பேன். அதுக்கான பணத்தெல்லாம் நான் கேட்டு வாங்க முடியாது. இப்படி கேட்டு என் அப்பாவும் மனசையும் என்னால் கஷ்டப்படுத்த முடியாது. நீ சொல்கிறன்றதுக்காக என்னால் எதுவும் செய்ய முடியாது. நீ யாரோ நான் யாரோ. அப்படி இருக்கிறப்போ நீ என்கிட்ட பேசவும் தேவையில்லை. இந்த வீட்டில் நீ நானும் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்லலாம், ஆனால் நமக்குள்ளே ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமாங்கிறது போகவும், மாமா நிலுங்க மாமா, நீங்கள் மட்டும் மாதம் சம்பளம் மட்டும் வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுக்கல அப்படின்னா நடக்கிறதே வேற மாமா. இந்த வீட்டில் பெரிய பிரச்சனையவே நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், உனக்கெல்லாம் பயப்படுறாள் நான் கிடையாது. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கொடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து மேலே மொட்டை மாடிக்கு தூங்க போயிடுறாங்க. தூங்கினா கூட தூக்கமே வரல நம்ம சரவணனுக்கு. பயங்கரமாக வருத்தமாக இருக்குது. ஏன் இந்த மயில் இப்படி இருக்கா, நமக்கு மட்டும் இப்படியா வந்து வாய்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடையில் அவங்க அப்பா தான் பணம் எடுத்தாங்கன்ற விஷயம் நம்ம சரவணனுக்கு தெரியும். அதனால தான் பயங்கர யோசனையில் இருக்காங்க. அதை நினச்சுமே இப்படியே விட்டால் கண்டிப்பாக நாளுக்கு நாள் அவங்க அப்பா திருட்டு அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும். இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது, எப்படி அந்த ஆளை திருட விடாமல் பண்ணுறது? அந்த ஆளை கடையை விட்டே துரத்தணும். ஆனால் அதை நம்மளால் முடியவே முடியாது. அந்த ஆள் திருடுறது அப்பாவுக்கு தெரியணும். அப்பாவுக்கு தெரிகிற மாதிரி அந்த ஒரு சுச்சுவேஷனை நம்ம தான் அமைச்சு கொடுக்கணும். என்ன பண்ணலாம், எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனையில் இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம மயில் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதை நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது. இப்படியே விட்டோம் அப்படின்னா பின்னாடிக்கு நம்ம வாழ்க்கை ரொம்பவே மோசமாக போயிடும். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு 4 காசு சேர்த்து வைக்கணும். அப்போ தான் மற்றவங்களும் நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க. மறுநாள் காலையிலேயே இங்கே நம்ம கிச்சனில் நம்ம சுகன்யாவும் அதுக்கப்புறம் கோமதி மயில் 3 பேர் தான் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது மயில் இருந்துட்டு, ஏன்
உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு சொல்கிறாங்க. இல்லத்த, கதிரும் ராஜியும் ட்ராவல்ஸில் போயிட்டு வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு தேவைன்னா என்ன வேணுமோ வாங்கிக்கிறாங்க. அவங்க இஷ்டமாக அவங்க செலவு பண்ணிக்கிறாங்க. அதுக்கு என்னடி இப்போ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லத்த, அவங்க இஷ்டமாக அவங்க இருக்கிறப்போ ஏன் சரவணன் மாமா மட்டும் ஒரு ரூபா கூட என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதில்ல? அது மட்டும் இல்லாமல் என்னை எங்கேயுமே கூட்டிகிட்டு கூட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லவும், இப்போ என்னடி சொல்ல வர நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை, இதெல்லாம் உங்களுக்கே தெரியணும். நீங்கள் தான் அதெல்லாம் கண்டுக்கிறதில்ல. செந்திலும் மீனாவும் தண்ணி கொடுத்துன்னு போயிட்டாங்க. 2 பேருமே கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையானது எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க இஷ்டமாக சந்தோஷமாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் கதிரும் ராஜியும். அவங்க 2 பேருமே நல்லா உஷாராக தான் இருக்காங்க. ஆனால் இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறது நானும், அதுக்கப்புறம் சரவணன் மாமா மட்டும்தான் அப்படின்னு சொல்லவும், உடனே சுகன்யாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. என்ன மயில் இப்படி சொல்கிற? இந்த குடும்பத்துக்காக சரவணன் மட்டுமா உழைக்கிறான்? ஏன் என் புருஷன் கூட தான் 30 வருஷமாக உழைச்சி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே ஒத்த ரூபாய் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தது கிடையாது. நானும் அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். தனியாக நம்ம ஏதோ ஒரு தொழில் தொடங்கி முன்னேறலாம், 4 காசு சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் சொல்லிட்டேன். நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வாங்கன்னு சொல்லி கூட கூப்பிட்டு பார்த்துட்டேன். ஆனால் அக்காவையும் மச்சானையும் நான் விட்டுட்டு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்குமே விசுவாசமாக அந்த கடைக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள எல்லாருமே வேலைக்காரங்க மாதிரி தான் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே கோமதி இருந்துட்டு, சுகன்யா, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே தப்புமா. அப்படியெல்லாம் நாங்கள் எப்போவுமே நினச்சது கிடையாது. என்ன தாச்சி, நீங்கள் வாய் வார்த்தைக்காக தான் அப்படி சொல்கிறீங்க. ஆனால் இந்த குடும்பத்துக்காக உண்மையாகவே உழைக்கிறது என் புருஷன்தான். மூட்டை தூக்குறதுலேருந்து சும்மா அந்த மிளகாவை அங்கே எடுத்து வைக்கிற வரைக்குமே கடையிலையும் சரி வீட்லேயும் சரி அம்புட்டு வேலை பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு மரியாதையாக கிடைக்கிது, திருட்டுப்பட்ட தான் கிடைக்குது. இப்போ வரைக்குமே அவங்க ஒத்த ரூபாய் எங்கிட்ட எடுத்து வந்து கொடுத்தது கிடையாது. ஏன் அவங்க கூட தனிப்பட்ட முறையில் எந்த செலவும் செஞ்சது கிடையாது. அப்படி இருக்கிறப்போ அவர் மேலேயே திருட்டுப்பட்டத்தை அண்ணன் சுமத்துறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எந்த பொண்டாட்டி தான் சும்மா இருப்பா. ஆனால் நான் சும்மா இருந்தேன், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் தலைப்பட அடிச்சுக்கிட்டேன். நம்ம வீட்டுக்கே போயிடலாம், சக்திவேல் மாமா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. போயிருந்தா கூட நாங்கள் ரொம்பவே ராஜா ராணி மாதிரி சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் இந்த வீட்டுக்காகவும் கடைக்காகவும் செஞ்சு அந்த ஆள் இப்போது திருட்டு பட்டத்தை தான் வாங்கிக்கிட்டு இருக்காரு. பட்டாலும் புத்தி வராது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா பட்டுக்கு பேசுகிறாங்க. உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் 2 பேரும் பேசுறதெல்லாம் ரொம்பவே தப்பு. சரி, ஏதோ அவங்கவுங்க சூழ்நிலை, ஏதோ கவர்மெண்ட் வேலை கிடச்சதும் அவன் அப்படி தண்ணி கொடுத்தனும் போயிட்டான். கதிரும் லோன் வாங்கி தானே அந்த ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னான். சரி, அவன் கடங்காராக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சரி வயலை விற்று பணத்தை கொடுத்துச்சு. அதே மாதிரி பழனிக்குமே என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும்டி. அவனுக்கு பழனிக்காக நிறைய சேஃப்டியாக பணமெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு தான் வராங்க. அதுக்குன்னு பழனியை சும்மா விட்டுருவோம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே சுகன்யா இருந்துட்டு, அத்தாச்சி, அதெல்லாம் சும்மா பேச்சு. அப்படியே நீங்கள் போட்டு வச்சுருந்தாலும் எம்புட்டு பணம் போட்டு வச்சுருப்பீங்க? எங்கேயாவது கூலி வேலைக்கு போயிருந்தா கூட அவங்க எம்புட்டோ சம்பாரிச்சிருப்பாங்க. அதை விட கம்மியாக தானே போட்டு வச்சுருப்பீங்க. இங்கே விட அத்தை வீட்டிலே ரொம்ப பிரம்மாண்டமாக அவங்களுக்கு சொத்து நகை பணம்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கு. ஆனால் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க இந்த வீட்டில் தான் இருப்பேன், அக்காவும் மச்சானும் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சுகன்யா, இப்படியெல்லாம் ஒரு மாதிரி விஷம் வச்சுட்டு பேசுகிற மாதிரியே பேசுகிற நீ அப்படின்னு சொல்லுவோம். என்ன தாச்சி, உண்மையை பேசுனா உங்களுக்கு இப்படி தான் இருக்குமா? உண்மையை சொன்னால் கசக்குன்னு சொல்லுவாங்க, அது கரெக்டாக தான் இருக்குது போல் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே கோமதிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கே பாருமா சுகன்யா, பழனி திருடி இருக்க மாட்டானே எனக்கு நல்லாவே தெரியும். நீ தேவையில்லாமல் அதை நினச்சி கஷ்டப்படாதம்மா. கண்டிப்பாக பழனிக்குமே நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது எங்கள் பொறுப்புமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து ஒரு வழியாக சமாதானம் சொல்கிறாங்க. இப்போது மயில் இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, நான் கேட்க வேண்டிய விஷயத்த டைரெக்டாகவே கேட்குறேன். இங்கே பாருங்கள், அடுத்த மாதத்துலேருந்து சரவணன் மாமாவுக்கு எவ்வளோ சம்பளமோ அதை வந்து என்கிட்ட மாமாவுக்கு கொடுத்துடணும். அப்படி இல்லைன்னா நான் இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம கோமதி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சுகன்யா இருந்துட்டு, மயில் சரியான கில்லாடி தான், கரெக்டான ரூட்டில் வந்து காரியத்தை சாதிக்க பார்க்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது இங்கே கோமதி இருந்துட்டு, என்னம்மா சுகன்யா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு, என்னம்மா மயில்
இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், வேற என்னத்த எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க முடியும், கல்யாணம் ஆகாத இப்போ வரைக்கும் வேற, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல, கல்யாணம் ஆகிடு கூட ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போ வரைக்குமே அவங்க சின்ன பிள்ளை மாதிரி கடைக்காகவும் வீட்டுக்காகவும் செஞ்சு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தால் அதுவே போதுமாத்த, எங்களுக்குன்னு எதுவும் தனிப்பட்ட முறையில் செலவு இருக்காதாத்த, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கத்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிம்மா அதே இதை குழப்பிக்கிட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னால எதுவுமே சொல்லாதம்மா, நான் இது விஷயமா அவன் மாமா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மயிலுமே கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போது நம்ம சரவணன் பயங்கர கடுப்பில் இருக்காங்க. கடையில் இருக்கவே அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா மயிலும் மயிலோட அப்பாவும் பண்ணுற அட்டகாசத்தெல்லாம் அவங்களால பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கவே முடியல. பழனிக்கிட்ட மாமா நான் டெலிவரி பார்த்துட்டு வந்துடுறேன், நிறைய டெலிவரி இருக்குது, கொஞ்சம் லேட் ஆகும் நான் வரத்துக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து டெலிவரி பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. இப்போது பழனி மயில் நம்ம மயிலோட அப்பா இவங்க 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. இங்கே மயிலோட அப்பா இருந்துட்டு பழனி தம்பி கொஞ்சம் வாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சொல்லுங்கண்ணே என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை பட்டர் ஜாம் வாங்கிட்டு வந்தேன்னா நல்லாயிருக்கும், பன் பட்டர் ஜாம் நான் சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சா, அதனால தான் போயிட்டு வாங்கிட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பழனியுமே அனுப்பி விட்டுறாங்க. இப்போது மயிலுக்கிட்ட கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே அனுப்பிடுறாங்க. இப்போது நம்ம அதாவது மாணிக்கம் வந்து இத்தனை நாளாக பொருள் எடுத்துகிட்டு போகிறதும் அதே சமயம் கல்லாவில் பணம் எடுக்கிறதுமா தான் இருந்தாங்க. இப்போது தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம பணத்தை முதலீடு செய்யாமலே லாபத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பருப்பு வகை எல்லாமே மூட்டை மூட்டையாக இறக்கி வச்சுருப்பாங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரு 10 கிலோ இறக்கி வச்சுருக்காங்க அப்படின்னா அதிலேருந்து ஒரு 2 கிலோ பருப்பு, 2 கிலோ, அதுக்கப்புறம் மூக்கு பட்டாணி 2 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு வகை எல்லாத்தையுமே அதாவது கொட்டை வகைங்க அதெல்லாமே 2 கிலோவாக எடுத்து பேக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மற்றது என்னெல்லாம் எடுக்கணும்னு தோணுதோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு மூட்டையில் கட்டி கடைக்கு பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிடுறாங்க. வச்சுட்டு உடனே டக்கு டக்குன்னு ஓடி வந்துடுறாங்க நம்ம மாணிக்கம். கல்லாவில் உட்காந்துக்கிறாங்க. உடனே மயில் வந்து இந்தாங்கப்பா தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா கொஞ்ச நேரம் நீ கடையை பார்த்துக்கோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மூட்டை ரொம்ப கட்டி எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா சில பொருட்கள், அதுக்கிட்ட போயிட்டு ஒருத்தவங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே மாணிக்கத்துக்கு கூட ஒரு 4 ஃப்ரெண்டுங்க இருப்பாங்க. அவங்க 4 பேருமா சேர்ந்து மொத்தமாக 5 பேர், அவங்க 5 பேரும் சேர்ந்து சீட் ஆடுறது அது இதுன்னு சொல்லிட்டு சில கெட்ட பழக்கங்கள்லாம் அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. அவங்க அதாவது மாணிக்கத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துடுறாங்க. என்னடா மாணிக்கம் வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கடா இந்த பொருளெல்லாம் விற்றோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எக்கச்சக்கமான பணம் கிடைக்கும், இதெல்லாம் விற்றுட்டு எவ்வளோ பணம் வருதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வாங்க, அதை நம்ம 5 பங்காக போட்டுப்போம் சரிங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிடா மச்சான் சூப்பர்டா, சரிடா மாணிக்கம் இதெல்லாம் நாங்கள் சேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பணத்தை எடுத்துகிட்டு வரேன், இப்படியே டெய்லியும் நீ மூட்டையாக இந்த மாதிரி பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுத்தா அப்படின்னா கூட அதை விற்றுட்டு நம்ம நாள் ஃபுல்லாக செலவு பண்ணிக்கலாம், நம்ம செலவுக்கு சரியாக போகும்பா அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டுமே சொல்லுவோம். மாணிக்கம் இருந்துட்டு நீங்கள் கவலையப்படாதீங்க, கண்டிப்பாக நான் டெய்லியுமே இப்படி சில பல பொருட்களை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் மூட்டை கட்டி வைக்கிறேன், நீங்கள் டெய்லியும் வந்து அந்த பொருளெல்லாம் சேல் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பணத்தை பங்கு பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போது மாணிக்கமுமே அந்த பொருளெல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு இப்போது கடைக்குள்ளே வந்துடுறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி ராஜ வாழ்க்கையாக மாறும்னு சொல்லிட்டு நம்ம கனவு கூட எதிர்பார்க்கல மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே பேசிக்கிறாங்க. ஏன்னா மாணிக்கத்தோட குடும்பத்தில் ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலை தான், நிறைய கடன் வாங்கி வச்சுருப்பாங்க மயில் கல்யாணத்துக்காக. இனிமே அந்த கடத்தை கூட அவங்க அடைக்கவே இல்லை. அதே சமயம் நிறைய டைம் அவங்க சாப்பிடாம கூட இருந்திருக்காங்க. நிறைய நாள் பட்னியாகவுமே இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க சாப்பாட்டுக்கு கூட இல்லாமல். இப்போது நம்ம பாண்டியன் காடிக்கு வந்ததுலேருந்தே மாணிக்கத்தோட வீட்டில் டெய்லியுமே 3 வேளையுமே சுட சுட சாப்பாடு தான், வயிறார சாப்பிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஃப்ரீயாகவே அதாவது மளிகை பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் செலவுக்காக பணமும் எடுத்துக்கிறாங்க. வேணுன்ற பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் ரைஸ்ன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் வேணுமோ போகிறப்போ நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவார் நம்ம மாணிக்கம். இப்போது இதெல்லாம் பத்தாமல் இப்போது சைட் பிஸ்னஸும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது நம்ம மாணிக்கத்துக்கு பயங்கர ரிலாக்ஸாக இருக்குது. இப்படியே போனோம் அப்படின்னா நம்ம நிறைய பணத்தை சேர்த்து வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் வராங்க. பாண்டியன் வந்துட்டு பருப்பு வகை, அதுக்கப்புறம் இந்த சேமியா அது இதுன்னு கோதுமை மாவு பாக்கெட்டு, மைதா மாவு பாக்கெட்டெல்லாம் பார்க்குறாங்க. என்ன காலையில் தான் சரக்கு வந்து இறங்கிச்சு, அதுக்குள்ளே எம்புட்டு சரக்கு காலியாக இருக்குது அப்படின்னா நிறைய இன்றைக்கி சேல் ஆகிருக்கு போல், நிறைய கலெக்ஷன் வந்திருக்கும், சரி நான் பார்க்குறேன் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு போய் கல்லா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால்
அந்த அளவுக்கு அதில் பணமே இல்லை. நிறைய பொருள் வந்து சேல் ஆயிருக்கு. ஆனால் பணம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரவணனும் பழனியும் வந்துடுறாங்க. சரவணன் இருந்துட்டு, என்னப்பா ஒரு மாதிரி பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாப்பா சரவணா, நிறைய நான் காலையில் வந்து நிறைய பொருளெல்லாம் இன்னைக்கு இறக்கணும். அதுலேருந்து நிறைய பொருள் வந்து சேல் ஆயிருக்கு. ஆனால் அதுக்கான பணமும் எங்கள் கல்லாவில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே எங்கள் சரவணன் வந்து மயிலையும் மயிலோட அப்பாவையும் பார்க்குறாங்க. மயிலுக்கு படபடன்னு வருது. ஐயோ, அப்பா அது ஏதாவது திருட்டு வேலை பண்ணியிருப்பாங்களோ, பணத்தெல்லாம் எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம மயிலோட அப்பா வந்து பணத்தை எடுக்க கிடையாது, பொருளெல்லாம் எடுத்து அதை இன்னொரு சைடு பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயமெல்லாம் நம்ம பாண்டியனுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக மரண அடி தான். ஏன்னா பாண்டியனுக்கு வந்து திருடுறது பொய் சொல்கிறதுனா சுத்தமாக பிடிக்காது. இப்போது ஏற்கனவே மயில் வந்து நல்லவங்க மாதிரி அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. சரவணனுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருந்தும் அவங்க உண்மையை வந்து யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு சரவணன் வந்து மயிலை பற்றி ஏதாவது சொன்னாலுமே யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் இங்கே வந்து மயில் வந்து சீன் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது மயிலுக்கு படபடன்னு இருக்குது. சரவணனுக்கு தெரியும் இந்த ஆள் தான் ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்கான், கண்டிப்பாக இந்த பொருளெல்லாம் விற்று பணத்தெல்லாம் அவன் தான் வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா எனக்கு என்னமோ மயிலோட அப்பா மேலே தான்ப்பா சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், எங்கள் பாண்டியன் இருந்துட்டு, டேய் சரவணா, என்னடா பேசிக்கிட்டு இருக்க, சம்மந்தி மேலே போயிட்டு இப்படி அபாண்டமாக பழி போடுறியே, அவர் பெரிய மனுஷன், அவர் போய் இப்படி ஒரு வேலையை பார்த்துருப்பாரா அப்படின்னு சொல்லவும், உடனே சரவணன் இருந்துட்டு, ஆமாப்பா கண்டிப்பாக இவர் பார்த்துருப்பாரு, நானும் மாமாவும் கடையிலே இல்லை, இன்றைக்கி ஃபுல்லாக கடையில் இருந்தது மயிலும் மயிலோட அப்பா தான், அப்போது இதுக்கெல்லாம் அவங்க தானே பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லவும், டேய் காலையில் கொஞ்ச நேரம் பழனி கடையை பார்த்துக்கணும்ல, ஒரு வேளை பழனி கணக்கு தெரியாமல் வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் நிறைய பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துருப்பானா என்னவோ அப்படின்னு சொல்லவும், எங்கள் பழனிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக போகுது. எங்கள் மயில் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, அப்பாடி எப்படியோ நாம் என்ன தப்பு பண்ணாலும் அப்பா என்ன தான் திருடினாலும் அப்பா மேலேயும் நம்ம மேலேயும் எந்த பழியும் விழாது, ஏன்னா பழனி சித்தப்பா எல்லா பழியும் ஏற்றுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க மனசுக்குள்ளே. மயிலுக்கு கொஞ்சம் கூட புத்தி அறிவுன்றதே இல்லை, சரியான கெட்ட எண்ணம் பிடிச்சவங்கன்னு கூட சொல்லலாம். இப்போ பழனிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. மச்சான் இங்கே பாருங்க மச்சான், அடிக்கடிக்கு நீங்கள் இப்படி என் மேலே திருட்டு பட்டம் கட்டினீங்க அப்படின்னா, இல்லை கணக்கு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சொன்னீங்கன்னா என்னால் இந்த கடையில் வேலை பார்க்க முடியாது மச்சான், இப்படி நீங்கள் ரொம்பவே என்னை மனசு கஷ்டப்பட வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. டேய் என்னடா கடையில் ஒழுங்காக வேலை பார்க்க தெரியல, அதை கேட்டால் உனக்கு கோவம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து பழனி மேலே பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே சரணன் இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, கண்டிப்பாக மாமாலாம் எதுவும் எடுத்துருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, அதே மாதிரி கணக்கு வழக்குமே கரெக்டாக பார்ப்பாரு, இந்த மயிலுக்கு தான் ஒன்றுமே தெரியறதில்லப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே பாண்டியன் இருந்துட்டு, டேய் மயிலுக்கு இன்னும் தெரியறதில்லன்னு சொல்கிறேன், அவள் தானே எல்லா கணக்கு வழக்குமே பார்க்குறா, அது மட்டும் இல்லை அவள் எம்ஏ படிச்சிருக்காடா, அப்படி இருக்கிறப்போ அவளுக்கு எப்படி கணக்கு தெரியாமல் இருக்கும், அவளை பற்றி ஏதாவது நீ குறை சொன்ன அவ்வளோதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க பாண்டியன். ஆனால் அவங்கள பற்றின உண்மை தெரிஞ்சால் தானே இங்கே பாண்டியன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் இங்கே நம்ம சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. பழனிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக போகுது. அதுக்கப்புறம் பாண்டியன் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போது நம்ம சரவணன் இருந்துட்டு, மாமா நீ அப்பா பேசுனதால மனசில் வச்சுக்காத மாமா, கடையில் ஏதோ ஒரு திருட்டு நடக்குது, இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சரிங்க மாமா வாங்க நான் ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணனும் பழனியும் கேமரா கடைக்கு போகிறாங்க. இப்போது நம்ம மயிலுமே, அப்பா நீங்கள் ஏதாவது பணத்தை எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏமா மயில் நான் எதுக்காகப்பா எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே மயிலோட அப்பாவுமே மயில்கிட்டே பயங்கரமாக நடிக்கிறாங்க. அப்பா நீங்கள் போய் சொல்லாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் தான் ஏதாவது செஞ்சுருக்கணும், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே மாணிக்கம் இருந்துட்டு, இங்கே பாருமா ஏதோ 1000 தான் எடுக்கிறேன், அதெல்லாம் ஒரு பெரிய காசா, சும்மா செலவுக்கு தான்மா எடுக்கிறேன், நிறைய பணமெல்லாம் எடுக்கல அப்படின்னு சொல்லுவோம். என்னப்பா பேசுகிறீங்க, அம்புட்டு பணம் தான் ஒரு நாளைக்கு லாபமாக வருமா என்னவோ, அதுவே வர்றது அதிகம், ஆனால் அதுலேயும் நீங்கள் இதெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா தேவையில்லாமல் பிரச்சனை வரும் இல்லைப்பா, தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்கப்பா, தயவு செஞ்சு கொஞ்சமாவது என் வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து சொல்கிறாங்க. சரிம்மா இனிமேல் நான் பார்த்து நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளுமே இப்போது
மாணிக்கம் வந்து பிளான் பண்ணபடி யாரும் இல்லாத டைமில் கரெக்டாக பொருளெல்லாம் அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டுங்களுமே வந்து அந்த பொருள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு சேல் பண்ணுறாங்க. இப்படி நாள் கணக்க நாள் ஆகிக்கிட்டே இருக்குது. பாண்டியனுமே என்ன ஆகும் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசனையிலே தான் இருக்காங்க. உடனே இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு இப்படியே விட்டால் ஆகாது, கண்டிப்பாக எல்லா பழியுமே பழனி மாமா மேலே தான் போடுவாங்க, இதை நம்ம இப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா வாங்கின்னு வந்து இங்கே கடையில் வந்து வச்சிடுறாங்க. மறுநாளுமே இங்கே வழக்கம்படி மாணிக்கம் வந்து அதே மாதிரி வேலையை செய்கிறாங்க. இப்போது நம்ம சரவணன் வந்து அதை ஃபோனில் பார்க்குறாங்க. பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இதை இப்போவே அப்பா கிட்ட காட்டணும், இந்த பொறுக்கி பசங்களை ஃபஸ்ட்டு, இந்த திருட்டு பசங்களை கடையை விட்டு வெளியே தள்ளணும், இந்த மயிலை ஃபஸ்ட்டு அவங்க அப்பா வீட்டுக்கே அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கோவத்தில் போயிட்டு பாண்டியன் கிட்ட, இங்கே பாருங்கப்பா, எல்லா பழியுமே நீங்கள் பழனி மாமா மேலே போட்டிங்களே, அந்த மாமா 30 வருஷமாக நம்ம கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவர் மேலே நம்பிக்கை வைக்கல, ஆனால் இப்போ வந்த மயிலோட அப்பா மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிங்க, ஆனால் அவர் என்ன மாதிரியான ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு நீங்களே பாருங்கப்பா. நான் என்னடா இப்படி திருட்டு ஆகிக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் கேமராவை வாங்கிட்டு வந்து யாருக்கும் தெரியாமல் வச்சேன், இப்போ பார்த்தீங்களா யார் இந்த திருட்டு வேலையெல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவோம். உடனே பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு, என்னடா சரவணா இதெல்லாம் என்னால் நம்ப கூட முடியல அப்படின்னு சொல்லுவோம். அப்பா அதுங்க ரெண்டுமே திருட்டு பசங்கப்பா, இந்த மயில் சரியான ஃப்ராடு, அவளை பற்றி உங்களுக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த விஷயத்தையுமே மயில் பற்றின படிப்பு விஷயம், அவங்க எவ்வளோலாம் போய் சொன்னாங்கன்ற விஷயத்த எல்லாத்தையுமே எங்கள் பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க. பாண்டியன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சரவணா நீ சொல்கிறது எல்லாத்தையுமே என்னால் ஜீர்ணிக்க கூட முடியலடா, அந்த அளவுக்கு எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம பாண்டியன் வந்து பழனிக்கிட்ட, டே பழனி என்னை மன்னிச்சிடுறா, எத்தனை வருஷமாக இந்த கடைக்காக நீ உழைச்சிக்கிட்டு இருக்க, இப்போ வரைக்குமே ஒரு ரூபா கூட நீ சம்பளமாக வாங்கிக்கிட்டது கிடையாது, உன் மேலே நம்பிக்கை வைக்காம நான் அவங்க மேலே நம்பிக்கை வச்சு தொலைச்சிட்டேன், இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் உங்கள் மேலே சந்தேகமே நான் படமாட்டேன்டா, என்னை மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து பழனிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போது பழனி இருந்துட்டு விடுங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நேராக கடைக்கு போயிட்டு நம்ம பாண்டியன் இங்கே மயிலுக்கிட்டேயும் மயிலோட அப்பாக்கிட்டேயும் பயங்கர கோவமாக நடந்துக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையே எந்திரா கல்லாவில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மயில் இருந்துட்டு, என்னம்மாம்மா சம்மந்தியை போயிட்டு டா போட்டு அப்படின்னு மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். வாயை மூடுமா மயில், உன்னை பார்க்குறதுக்கே அவ்வளோ எனக்கு அருவருப்பாக இருக்குப்பா, என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், உங்கள் அப்பனுக்கெல்லாம் எந்த ஒரு மரியாதையுமே கிடையாது, இத்தனை நாளாக திருட்டு போய்கிட்டு இருக்கே எப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். பழனியை வந்து சந்தேகப்பட்டேன், அவனை எவ்வளவோ கஷ்டப்படுத்தினேன், அவன் மேலே பழியை தூக்கி போட்டேன், அப்போவுமே பழனி ரொம்ப அமைதியாக தான் இருந்தான், பாவம் பண்ணாத தப்புக்கு பழியை வாங்கி சுமந்துக்கிட்டு இருக்கான், ஆனால் நீங்கள் திருடிட்டு இப்போது ரொம்ப தைரியமாக இருக்கீங்க, நாளுக்கு நாள் திருட்டு அதிகமும் ஆயிடுச்சு, பொருள் அதாவது பணத்தை எடுத்ததும் இல்லாமல் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு தனியாக ஒரு பிஸ்னஸ் வேறு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு உன் அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மயில் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன மாமா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு சும்மா நடிக்காத, நீ உன் அப்பனை இனிமேல் இந்த கடையில் நான் சேர்த்தவே மாட்டேன், ஒழுங்கு மரியாதையாக வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. உடனே இங்கே மயிலோட அப்பா இருந்துட்டு, என்ன சம்மந்தி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் இப்படிலாம் பண்ணுறீங்க, என் பொண்ணை நான் என் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுவேன், அப்புறமா உங்கள் பையனோட வாழ்க்கை தான் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணு கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு எனக்கே விருப்பம் இல்லை, அப்படி இருக்கிறப்போ நீங்கள் என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க, சும்மா பூச்சாண்டியெல்லாம் இங்கே காட்டிக்கிட்டு இருக்காதீங்க, உங்கள் பொண்ணை உங்கள் கையோடு கூட்டிக்கிட்டு உங்கள் கூடவே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து சொல்லவும், இங்கே மயில் பயங்கரமாக அழுகுறாங்க. மன்னிச்சிருங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் காலையும் நம்ம பாண்டியன் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கவும், உடனே பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருப்பா மயில், நீ நடித்த நாடகமெல்லாம் போதும், உன்னை நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், ஆனால் குடும்பமாக சேர்ந்து எங்கள் குடும்பத்துக்கே நாமம் போட்டிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, படிப்பு விஷயத்தில் கூட நீ ஏமாத்திருக்கல, 12வது படிச்சுட்டு எம்ஏ படிச்சிருக்குன்னு சொல்லி போய் சொல்லியிருக்கேன், நீ நிறைய படிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு டீச்சர் வேலைலாம் நான் வாங்கி கொடுத்தேன், இப்போ தான் எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது, உனக்கெல்லாம் போயிட்டு நீ படிச்சிருக்குன்னு சொல்லிட்டு டீச்சர் வேலை வாங்கி கொடுத்தேன் பாரு, நீ அந்த பிள்ளைங்களுக்கு பாடம் எடுத்திருப்பில்ல, என்ன நீ எடுத்திருப்ப, அந்த பிள்ளைங்களோட எதிர்காலத்தவே அழிச்சிருப்ப, எப்படியோ பாதியில் வந்தது ரொம்பவே நல்லதாக போச்சு, எங்கெங்கேயோ ஹோட்டல்லலாம் வேலைக்கு போய்க்கிற, ஏதோ ஆஃபீஸுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி எங்கள் குடும்பத்தவே ஏமாத்திருக்க, முக்கியமாக என் பையனோட வாழ்க்கையவே கெடுத்து வச்சுருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா, இங்கே பார்ப்பா மயிலே, இனிமேல் என் முகத்திலே முழிக்கக்கூடாது, எக்காரணத்து கொண்டும் எங்கள் வீட்டு பக்கம் திரும்பி பார்த்துட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் பயங்கர கோவமாக மயிலையும் மயிலோட அப்பாவையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. இப்போது மயில் பயங்கரமாக அழுகிறாங்க. இப்போ மாணிக்கத்துக்கிட்ட, பார்த்தீங்களாப்பா இப்படியெல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட நான் உஷாராயிருங்க, என் வாழ்க்கை கொஞ்சம் நினச்சி பாருங்கன்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் தலைப்பட அடிச்சுக்கிட்டேன், ஆனால் நீங்கள் யாருமே கேட்கல, இல்லை போச்சு அவ்வளோதான் போச்சு, என் வாழ்க்கை இனிமேல் சரியாகவே போகிறது கிடையாது, இப்போ வீட்டுக்கு போனால் வீட்லேயும் அம்மா
எதுக்குடி வந்த, நீ அங்கேயே இருந்து சமாளிக்க வேண்டியது தானே, 1000 பிரச்சனைனாலே நீ அங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வசனமெல்லாம் பேசும். இதெல்லாம் பேசுறதுக்கு நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க, ஆனால் என் வாழ்க்கைக்கு நல்லது செய்யறதுக்காக மட்டும் நீங்கள் எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே மாணிக்கம் இருந்துட்டு, மயில் நீ கவலைப்படாதம்மா, கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் மாப்பிள்ளையே வந்து உன்னை கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பாக அதை மட்டும் நடக்கவே நடக்காதுப்பா, என் மேலே அம்புட்டு கோவமாக இருக்காங்க. கண்டிப்பாக அத்தையும் மாமாவும் மனசு மாறினா கூட சரவணன் மாமா வந்து மனசு மாறிய மாட்டாங்க. போச்சு என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எல்லாம் உங்களால தான். இந்த திருட்டு பழக்கம் எதுக்காகப்பா உங்களுக்கு? ஏற்கனவே எக்கச்சக்கமான பொய் சொல்லி என்னை தண்ணியில் தவிக்க விடுற மாதிரி தவிக்க விட்டீங்க. இப்போது திருடி என் வாழ்க்கையை மொத்தமாக டோட்டலாக காலி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் பயங்கரமாக அழுகுறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.